Question number 61. A function f is defined by f of x equal to 2x minus 3. First question adala, first subdivision. Find f of 0 plus f of 1 by 2. Second one, find x such that f of x equal to 0. Third one, find x such that f of x equal to x. Fourth one, find x such that f of x equal to f of 1 minus x. இப்போ இது வந்து 5 மார்க் கொஸ்டின். இப்போ பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. f of 0 plus f of 1 by 2 இதோட வேல்யூ கேக்குறாங்க. ஃபங்க்ஷன் given ஃபங்க்ஷன் f of x equal to 2x minus 3. Substitute x equal to 0. 0 அப்ளை பண்ணுங்க. 2 into 0 0 ஆயிடும் அந்த டைம். இப்போ -3 மட்டும் தான் வரும். அந்த -3 தான் இங்க போட்டுருக்கேன். இந்த பிளஸ் போட்டாச்சு. f of 1 அப்ளை பண்ணுங்க. x க்கு பதிலா 1 போடும்போது 2 into 1 2 -3. 2 minus 3 வேல்யூ வந்து -1. இந்த -1 தான் இங்க போட்டுருக்கோம். இந்த -3 அப்படியே இருக்கும், பிளஸ் இருக்கும், by 2 இந்த 2. இப்போ -3 பிளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ -1 வந்துடும். -3 -1 அதோட வேல்யூ என்ன வரும்? -4 by 2. 2 1 டைம் இருக்கும், இதில் 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ -2 தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து -2. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்னென்னா f of x equal to 0 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ f of x 0க்கு அப்ளை பண்ணணும். கிவன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்? 0க்கு அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். f of x 0க்கு அப்ளை பண்ணுங்க. f of x என்ன இருக்கு? 2x minus 3 equal to 0. இந்த -3 அங்கே போகும்போது +3. இந்த 2 ரெண்டு மல்டிபிளில் இருக்குது, அங்கே போனால் டிவைட் ஆகும். அப்போ x equal to 3/2 அதான் ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபைண்ட் x such that f of x equal to x. இந்த கிவன் ஃபங்க்ஷனை ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணுங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும் பார்க்குறேன் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு எந்த மதிப்பு அப்ளை பண்ணால் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். f of x ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணுங்க. f of x equal to x. f of x ஓட வேல்யூ 2x minus 3 equal to x போடுங்க. இந்த x இங்கே வரும்போது -x ஆகிடும், -3 அங்கே போகும்போது +3 ஆகிடும். 2xல ஒரு x போயிட்டுனா x. அப்போ x ஓட வேல்யூ 3. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. ஃபைண்ட் x such that f of x equal to f of 1 minus x. இந்த f of xனா given ஃபங்க்ஷனு. அந்த given ஃபங்க்ஷனில் xக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணால் 1 minus x சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணால் x என்ன கிடைக்குன்னு பார்க்குறோம். அதான் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, f of x அப்படி எழுதிட்டேன். 2x minus 3 f of 1 minus x. இந்த x க்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? 1 minus x ரீப்ளேஸ் பண்ணணும். 2 into 1 minus x minus 3. இந்த 2x minus 3 அப்படியே இருக்கும். equal to 2 into 1 2. 2 into minus x minus 2x minus 3 அப்படி வந்துடும். இந்த minus 2x அங்கே போகும்போது என்ன ஆகிடும்? +2x ஆகிடும். ஆல்ரெடி அங்கே ஒரு 2x இருக்குது. இந்த -3 அங்கே போகும்போது +3 ஆகிடும். ஓகே, இங்கே பாருங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 minus 3 ஓட வேல்யூ வந்து -1. 2 minus 3 ஓட வேல்யூ என்னது? 3ல 2 போயிட்டுனா 1 -1. அந்த -1 தான் லார்ஜஸ்ட் நம்பர் சைன் மைனஸ், அதனால் -1 வந்துடும். 3ல 1 போயிட்டுனா 2. 4x equal to 2. அந்த 4 அங்கே போனால் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ 2/4. 2 1 டைம் இருக்கும், 4ல 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்து 1/2. அப்போ x equal to 1/2. இதுதான் கரெக்டான ஆன்சரு. கொஸ்டின் நம்பர் 6th ஒன் கம்ப்ளீட்டட். 6th ஒன் வந்து 5 மார்க் கொஸ்டின். அடுத்து 7th ஒன் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7th ஒன் பாருங்கள். An open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown figure. Express the volume V of the box as a function of x. அதாவது கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்தாங்க? ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அது ஆக்சுவலாக ஒரு பேப்பர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஆக்சுவலாக அதோட எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சைடு ஒரு சைடு வந்து 24 சென்டிமீட்டர். நம்ம கார்னர் என்ன பண்ணுறோம்? கட் பண்ணி ஒரு பாக்ஸ், ஓப்பன் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அப்போ கார்னர்னா எக்ஸ். ஓகே, புரியுதுங்களா? எக்ஸ் சென்டிமீட்டர் கார்னரை வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? 4 பக்கமும் கட் பண்ணுறோம். 4 கார்னரையும் கட் பண்ணி ஒரு பாக்ஸ், ஓப்பன் பாக்ஸ் ரெடி பண்ணுறோம். அப்போ ரெடி பண்ணும்போது அந்த சைடு கம்மியாயிடுமே. இப்போ இங்கே ஒரு எக்ஸ் கட் பண்ணி மடிச்சு விட்ருவோம், சுற்றிடும், ஒரு ஓப்பன் பாக்ஸ் கிடச்சிரும். அப்போ இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், இப்போ 2 எக்ஸ் கம்மியாயிடும் அதோட லென்த்து சைடு. அப்போ 24 - 2xன்னு வந்துடும். இப்படி வரும் 24 - 2x. இதுதான் லென்த்து. பிரெத்தும் அதே தான் வரும். ஹைட் எவ்வளோ வரும்? ஹைட் வந்து எக்ஸ் சென்டிமீட்டர் வந்துடும். ஹைட் எவ்வளோ வரும்? எக்ஸ் சென்டிமீட்டர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கார்னரை கட் பண்ணி சுற்றிடும் என்ன பண்ண போகிறோம்? ஒரு பாக்ஸ், ஓப்பன் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, அதோட வால்யூம் கேட்குறாங்க. எவ்வளோ இருக்கும் வால்யூம்? அந்த ஓப்பன் பாக்ஸ் ரெடி பண்ணால் வால்யூம் டென்சிட்டி எவ்வளோ இருக்கு கேட்குறாங்க. ஃப்ரம் த கிவன் டேட்டா இட் இஸ் கிளியர் தட் லென்த்தும் பிரெத்தும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே. இந்த பேப்பர் எப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக லென்த்து பிரெத் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும்.
அப்போ லென்த் L ஈக்குவல் டு பிரெத் B ஈக்குவல் டு 24 மைனஸ் 2x சென்டிமீட்டர். இது ஒரு பாருங்கள் 24 மைனஸ் 2x சென்டிமீட்டர். ஏன்னா ஒரு எக்ஸை தூக்கி மடித்து சுற்றி ஹைட் வச்சு மடித்து சுற்றி ஒரு ஓப்பன் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதனால் 2 எக்ஸுக்கு வந்து லெஸ் ஆகிடும் அந்த 24 சென்டிமீட்டரில். அதுதான் லென்த்து பிரெத்து. ஹைட் வந்து எக்ஸ் சென்டிமீட்டர். ஹைட் எவ்வளவு எக்ஸ் சென்டிமீட்டர். இப்போ வால்யூம் ஆஃப் தி பாக்ஸு. இப்போ பாக்ஸோட வால்யூம் என்ன ஃபார்முலா? V ஈக்குவல் டு லென்த்து பிரெத்து ஹைட்டு LBH தான் ஃபார்முலா. அப்போ லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவல். அப்போ 24 மைனஸ் 2x 2 டைம்ஸ் எழுதும்போது பவரில் 2 போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் வந்துருமே. 24 மைனஸ் 2x இன்ட்டு 24 மைனஸ் 2x சொல்லுவோம். அப்போ ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் வந்துடும். ஹைட் எவ்வளவு எக்ஸ் சென்டிமீட்டர். அப்போ எக்ஸை போட்டுக்குங்க. எக்ஸை போட்டாச்சு. இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a ஸ்கொயர் 24 ஸ்கொயர் பண்ணால் 576 ப்ளஸ் பி ஸ்கொயர் 2x ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 into 24 48 48 into 2 96. அப்போ மைனஸ் 96xன்னு வந்துடும் இன்டூ எக்ஸ். இந்த எக்ஸை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ இங்கே 4x ஸ்கொயர் இருக்குது. இது 4x ஸ்கொயர் எக்ஸில் மல்டிப்ளை பண்ணால் 4x கியூப். ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் பண்ணிட்டேன். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டைம் பாருங்கள். மைனஸ் 96xையும் இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போ மைனஸ் 96x ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ் டேர்ம். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துகிட்டு இந்த எக்ஸ் டேர்ம்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 576 இன்டூ எக்ஸ்னு வந்துடும். அவ்வளோதான். அப்போ ஆன்சர் தான். வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் கொண்டு வந்துட்டோம். தேர்ஃபோர் வால்யூம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as a ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்குது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அதுதான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் நம்பர் 7th one கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8th one பாருங்கள். A function f is defined by f of x equal to 3 minus 2x. இது given function. Find x such that f of x square equal to f of x whole square. இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ f of x given function 3 minus 2x. f of x square equal to f of x whole square. இது given part. f of x squareனா xக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? x ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ x எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கே x ஸ்கொயர்னு போடுங்க. அப்போ 3 minus 2x ஸ்கொயர்னு வந்துடும். ஈக்குவல் டு f of x ஹோல் ஸ்கொயர். அப்போ f of x எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இது அப்படியே வச்சுக்கோங்க. இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ a ஸ்கொயர்னா 3a ஸ்கொயர் பண்ணால் 9, b ஸ்கொயர் 2x ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர் மைனஸ் 2ab. 2 into 3 6, 6 2s are 12. அப்போ மைனஸ் 12xன்னு வந்துடும். வந்துட்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த 4x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் 2x ஸ்கொயர் அங்கே போகும்போது ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஆகிடும். இந்த மைனஸ் 12x அப்படியே இருக்குது. இங்கே ப்ளஸ் 9 இருக்குது. இந்த ப்ளஸ் 3 அங்கே போகும்போது என்ன ஆகிடும்? மைனஸ் 3 ஆகிடும். ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். இங்கே 4x ஸ்கொயரையும் 2x ஸ்கொயரும் ஆட் பண்ணினா வரும் 6x ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். 6x ஸ்கொயர். அப்புறமா எக்ஸ் டைம் என்ன இருக்குது? மைனஸ் 12xன்னு இருக்குது. எழுதிட்டேன். இப்போ 9ல் 3 போயிட்டா 6 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன காமனாக இருக்குன்னா 6 காமனாக இருக்குது. டிவைடட் பை 6. 6ஆல் த்ரூ அவுட்டை டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆன்சர் வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ஏ விச் இஸ் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸ். எக்ஸில் அமைந்த ஒரு இருபடி சமன்பாடு சொல்லுவோம். அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. அப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ண என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 1 ஆட் பண்ணால் மைனஸ் 2. 2 நம்பர்னா ஒரு நம்பர் மைனஸ் 1 இன்னொரு நம்பர் மைனஸ் 1. அப்படி இல்லைனா ஃபார்முலாவோட யூஸ் பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் போடும்போது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடுது. இப்போ இது 0க்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஒரு ஆன்சருங்க? எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள். அது 0க்கு அப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸு கூட நான் வந்துடும் 1 வந்துடும். ட்வைஸ்னு வரும். ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அது. அப்போ 2 சொல்யூஷன்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 ட்வைஸ்னு பக்கத்தில் போட்டுங்க. 2 தடவை இருக்கும். 1,1 அதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8th one completed. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9th one பாருங்கள். ஒரு 9th one கொஞ்சம் ஈஸியான 2 மார்க் கொஸ்டின் தான். A plane is flying at a speed of 500 km per hour. அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது? 500 km ஸ்பீடில் பறந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் d traveled by the plane as function of time t in hours. டைம் வந்து t hours கொடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் given பாருங்கள். given speed equal to 500 km per hour. அப்போ ஸ்பீடு கிவனு, டைம் வந்து t hours கொடுத்துட்டாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் கணக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். டிஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமில் கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் d ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அதான் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு எவ்வளோ இருக்குது? 500. டைம் எவ்வளவு? t.
அப்போ கிலோமீட்டர் பர் ஹவர் இங்கே ஒரு ஹவர்ஸ், இந்த ஹவரும் ஹவர் கேன்சல் ஆகிடும், அப்போ கிலோமீட்டர் தான் வரும் ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை பண்ணும்போது. அந்த டிஸ்டன்ஸ்னாலே கிலோமீட்டர் தான். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 500 t கிலோமீட்டர், அதான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 9th one completed. Thank you viewers.